சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய். இந்த செய்தியினை உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, மீண்டும் மீண்டும் ஒரு தவறை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். பலமுறை உன் சாயப்பா எச்சரித்தும் அதை என்னவென்று கேட்காமல் என் குழந்தை நீ செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இனியும் இந்த தவறை நீ செய்யக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லும் பொழுது இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு எதையெல்லாம் எடுத்துத்தர நினைக்கிறதோ அதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பவர் அல்லவா. நான் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையை விட்டு விடாதவன். எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் என் குழந்தையின் வாழ்க்கை எந்த துன்பங்களும் என் குழந்தைக்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பவர். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் குழந்தையும் எதையுமே இனிமேலும் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது, எதை உனக்கு உணர்த்துகிறது என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து நடத்துவது போல உனக்கு எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மனதில் துன்பங்களை தருகிறது என்றால் அதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். தேவையில்லாமல் எதையோ யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உனக்காகவே என்றும் உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ ஒரு காலமும் விட்டு விடாதே. நல்லதே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நீ பெரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. ஆனால் இந்த மகிழ்ச்சி எல்லாம் எங்கே என்று யோசிக்கின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தோஷம் எல்லாம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு உனக்கே என்று நான் எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த வேளையில் நீ எதையோ யோசித்து இனி ஒருபொழுதும் வருந்தக்கூடாது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நீ கண்டு கொள்ள வேண்டும். எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு சரியாகவே உருவாக்கி கொடுக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளும் உன்னை மேலும் மேலும் பலவீனப்படுத்த கொண்டிருக்கின்றது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த நாளில் என் கோபத்திற்கு ஆளாக அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறாய் அல்லவா? அதை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லி விடத்தான் நான் வந்திருக்கின்றேன். எந்த நிலையிலும் உன்னை சுற்றி நடக்க இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே உனக்கு நடக்கப் போவது என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நிலைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனை காலம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நாம் நினைத்து பதறினோமோ, இனி எதையெல்லாமும் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாய் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை எந்த காலத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நான் வருகிறேன் என்பதனை புரிந்து நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு கிடைத்தது எல்லாமே உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் மனத்தெளிவோடும் மன புரிதலோடும் உனக்கு எல்லாவற்றையும் நான் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உனக்கு ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் என் குழந்தை என்னை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கென்று நான் நடத்தி தரும் எல்லா நிலைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டது எல்லாம் ஆசைப்பட்டபடி நமக்கு நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் குழந்தைக்கென நாம் கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இனி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே.
சாயப்பா நினைத்தது போல என் குழந்தை நல்லபடியாகத்தான் நீ மாறிக்கொண்டிருந்தாய். எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ வழிநடத்தி கொண்டிருந்தாய். ஆனால் திடீரென்று உன் மனதில் ஏற்பட்ட மன மாற்றங்கள், திடீரென்று உனக்குள் ஏற்பட்ட சில சிந்தனைகள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை என்னவென்று கொடுக்கத் தொடங்கிவிட்டது. மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை உனக்கு என்னவென்று தரத் தொடங்கிவிட்டது. இத்தனை நாளும் என் குழந்தை நீ யோசித்ததை எல்லாம் ஒரு காலமும் நீ விட்டுவிடக்கூடாது. நீ நினைத்ததை எல்லாம் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது. இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு என்ன தர எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். அதே நேரம் தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ நிச்சயமாக மதிப்பு கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் உனக்கு நடப்பது சரியில்லாமல் போய்விடும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உண்மை இல்லாமல் போய்விடும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களில் நீ எந்த நேரத்திலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கே என்று நான் சொல்லித்தர வேண்டும். இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரத்தை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே தெளிவோடு இருக்கின்றேன். நல்ல தருணங்களை உனக்கு உணர்த்தி சொல்ல வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் சரியான புரிதலோடு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ உணர்ந்து வாழ்ந்திட வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தயாராக இருக்க சரியாக பெற்றிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, தெய்வம் இத்தனை நாளும் நம்மை தேடி வருவது எதற்காக? ஏதாவது ஒரு மனநிலையோடு என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்குத்தானே. இந்த சாயப்பா நான் உன்னை தொடரும் இந்த காலகட்டங்களை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காகத்தானே. அதனால் இனி எந்த மனநிலையையும் உணர்ந்து நீ அதிசயங்களை காண துணிந்து நிற்க வேண்டும். முடியாது என்ற வார்த்தைக்கு அகராதியில் இடம் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கு நீ மற்றவர்களின் பேச்சை கேட்டு, அதிலும் குறிப்பிட்டு இந்த நாளில் தெய்வத்தின் சக்தி நிரம்பி இருக்கும் உன் வீட்டில் நீ உன்னுடைய நம்பிக்கை இழப்பது நியாயமாகுமா? உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்புகின்ற நன்மைகளை விட்டுவிடுவது நியாயமாகுமா? இதை எல்லாமும் நீ விட்டுவிடுவதன் மூலம் பலனாக உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல சோதனைகளை தான் கொடுக்க தொடங்கியிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. மேலும் பல இடங்களில் உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கை விட்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நாம் எதிர்பார்க்கும் எல்லாம் நமக்கு நல்ல நிகழ்வை நடத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற நிலையில் நாம் விரும்புகின்ற வெற்றியை அது உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று உணரும் நேரம் தேவையில்லாத எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக ஆட்டி படைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நேரம் என் குழந்தைக்கு எப்படியும் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் பல வலிமையான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா முன்னின்று எதையும் உனக்கு நான் சொல்லும் இந்த நேரம் இனி எதையும் கடந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. எதையும் உணர்ந்து என் குழந்தை நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா சொன்னது போல நீ எதையுமே கவனமாக ஏற்றுக்கொண்டிருந்தாய். ஆனால் என்றோ இந்த நிலையை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கை என மீட்டெடுத்திருப்பாய். என்றோ இந்த சூழ்நிலையை உனக்கென நான் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உன்னை நான் வழிநடத்த தயாராக இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதையும் நீ உறுதி செய்ய வேண்டும். உனக்கு ஒவ்வொரு உத்தரவாதங்களும் நான் சரியாக கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா எந்த இடத்திலிருந்து உன்னை கவனிக்க தொடங்குகிறாரோ என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் என் குழந்தை நீ எதையும் கடந்து வர பழகு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் தான் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதற்காக நாம் கலங்குகிறோம், எதற்காக நாம் வருந்துகிறோம் என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் உனக்குள் தோன்றும் நம்பிக்கையை நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்குள் தோன்றும் எண்ணங்களை நீ நிச்சயமாக தவிர்த்து விடக்கூடாது. நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கையோடு என் குழந்தை நீ எதையோ பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சரியான ஒன்றை தெளிவாக நீ வழிநடத்தி செல்லும் இந்த காலம் இனி எதற்குமே என் குழந்தை மனம் கலங்கி விடாதே. நான் சொல்ல சொல்ல என் வார்த்தைகளை பின்பற்றி உன் வாழ்க்கை நீ ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத இந்த மனிதர்களின் பேச்சை கேட்டு நீ தடமாறி செல்லலாமா? இதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? நீ தடமாறி செல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இனி நடக்கும் விஷயங்களினால் உன் வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் வரை நீ எதையுமே கைவிட்டு விடாதே. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. அதுபோல இந்த வாழ்க்கையில் எதை நீ விரும்புகிறாயோ அதுவே உனக்கான வாழ்க்கையாக மாறிவிடும். அதற்கான தருணமும் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ மறக்கக்கூடாது.
எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக கலங்கினாயோ அந்த இடத்தில் நீ மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு வந்து விட்டது. பக்குவமான நேரங்களை உனக்கு நான் தருகின்றேன். பக்குவமான சூழ்நிலைகளை உனக்கு நான் தருகின்றேன். அடுத்தது என்னவென்று என் குழந்தைக்கு யோசிக்கக்கூடிய மன வலிமையையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன். உன்னை நான் சரியாக புரிந்து கொண்டு மனத்தெளிவோடு வாழ்ந்து விட்டாயானால் இனி உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நாம் சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளும் நம்மை என்னவெல்லாம் ஆட்டி படைத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். இதிலிருந்து உன்னால் எந்த சந்தர்ப்பங்களையும் சரியாக பெற முடியும் என்பதுதான் உண்மை. காலமும் நேரமும் உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.